நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இது வந்துட்டு நேத்து எடுத்த விலாக் தான். எனக்கு வந்துட்டு மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரி ஓகே, எங்கேயாவது என்ன வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்களுமே ஹாஃப் டே கேட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டாங்க. எங்கே போகணும்னு கேட்டப்போ நான் வழக்கமாக போகிற பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் வந்திருந்தோம். இந்த பீச்சில் வந்துட்டு ரெகுலராக இருக்கிற கடைகள்னு எதுவுமே கிடையாது. அப்பப்போ வித்தியாசமாக கடைகள் வரும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப க்ரௌட் வர மாட்டாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேஸில் கூட்டம் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி தான், ரொம்பலாம் ஆட்கள் வர மாதிரி இருக்காது. இங்கே வந்துட்டு இந்த டைம் நாங்கள் போயிருந்தப்போ புதுசாக இந்த ஒரு கடை இருந்துச்சு. அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இங்கே கடை ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. அதனால நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க, அதனால பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட வந்தோம். அந்த கெஃபேல வந்துட்டு அந்த கெஃபே மட்டும்தான் இங்கே வந்துட்டு பர்மனெண்ட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையெல்லாம் போடுவாங்க. ரொம்ப ஆட்கள் வரல, வியாபாரம் நல்லா போகலைன்னா அவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால வழக்கமாக அந்த கெஃபேக்கு தான் போகிறது. புதுசாக ஏதாவது கடை வந்திருக்குன்னா போய் பார்ப்போம். அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ நாங்கள் டைரெக்டாக அந்த பக்கம் போயிட்டோம். அதனால எங்களுக்கு இந்த கடை வந்துட்டு கண்ணில் படலை. வர வழியிலே ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு என்னை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், இல்லை பீச்சில் என்ன கிடைக்குதோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால நான் சாப்பிடவுமே இல்லை. அதனால இங்கே என்ன இருக்குதுன்னு நான் கேட்கும்போது அவங்க குடல் இருக்குது, அதுக்கப்புறமா கிழங்கு இருக்குது, கிழங்கும் துவையலும் இருக்குது, சூப்புமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக சுண்டல் எல்லாம் வச்சுருந்தாங்க. மீனெல்லாம் மேரினேட் பண்ணி பாக்ஸ்ல எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு நான் குடல் தான் கேட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி நான்வெஜ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால நானுமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. நான் என்னோடதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. நானே தான் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க கிழங்கு தான் வாங்கிக்கிட்டாங்க. கிழங்கும் துவையலும் வாங்கியிருந்தாங்க. அது டேபிளுக்கு வந்தது தான் உண்டு. பாப்பா வந்துட்டு கேட்க தொடங்கிட்டாங்க. பாப்பாவுக்கும் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வேண்டான்ட்டாங்க. திரும்பவுமே இன்னொரு தடவை கொடுத்து பார்த்தா சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் அந்த டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் குடல் சாப்பிட்டு ஃபுல்லாக முடித்த பிறகும் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த கிழங்க சாப்பிட்டு முடிக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களோட கிழங்குல இந்த ஹாஃப் வந்துட்டு நான் தான் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பசியும் இருந்துச்சு. அதனால நான் தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த குடலை விட இந்த கிழங்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு டீ குடிச்சுக்கிட்டாங்க. நான் வந்துட்டு டீ காஃபி எதுவுமே குடிக்கலை. நார்மலாகவே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. எப்போவாவது ஒருக்கா காஃபி மட்டும், அதுவுமே மாதத்துக்கு ஒருக்கான்னு கூட சொல்லலாம். சம்டைம் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா குடிக்கணும்னு போல் தோணும். அந்த டைமில் லைட்டாக குடிச்சிக்கிறது. ஒரு 4 இயர்ஸாக நான் சுத்தமாகவே இது எல்லாமே அவாய்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன், டீ காஃபி எல்லாமே. ஆனால் பாப்பா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் பழையபடி காஃபி குடிக்கணும்னு எல்லாம் தோணுச்சு. அது ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறதுனால தான், அதில் உடம்புக்கு எந்த நல்லதுமே இல்லைங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அகெயின் பாப்பா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு அந்த கிரேவிங்ஸ் வர தொடங்குச்சு. அதுக்கப்புறத்துல இருந்தே ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா அந்த மாதிரி தான், தேவைப்படும் போது மட்டும்தான் குடிக்கிறது. டீ வந்துட்டு சுத்தமாகவே குடிக்க மாட்டேன். பாப்பா வந்துட்டு அந்த ரோட்டில் இருக்கிற டாக்ஸையும் அதுக்கப்புறம் காக்கா எல்லாம் நிறைய வந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இங்கேயே இருந்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம், உள்ளே போகலாம். ஏன்னா பசி வந்துட்டு போயிடுச்சு.
சரி கொஞ்ச நேரம் கடலை வந்து ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் மணல்ல போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே இறங்க தொடங்கிட்டோம். இந்த டைம் தான் ஒன் பை ஒன்னாக ஆட்கள் வர தொடங்கியிருந்தாங்க. அது வரைக்குமே நாங்கள் வந்த டைம் இங்கே யாருமே ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக ஆட்கள் வர தொடங்குனாங்க. ஆன பிறகுமே கூட்டமா இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கங்கேயா 1, 2 பேர் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த கடல் வந்துட்டு பார்க்க அவ்வளோ அழகு. ஆனா ஒரு 2 இயர்ஸ்லயே எவ்வளோ முன்னாடி வர முடியுமோ அவ்வளோ முன்னாடி வந்துடுச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப உள்ள தான் இருந்துச்சு. எங்களோட ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நாங்கள் இங்கே தான் பண்ணியிருந்தோம். அப்பெல்லாம் கூட கடல் ரொம்ப உள்ள இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரொம்பவே நல்லா வெளியே தள்ளி வந்துருச்சு. விட்டா ரோடு வரை வந்துரும் போல இருக்கு. இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வேஃபிள்ஸ் கடை. ஆனால் அது ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனால் சாப்பிடலான்னு கொஞ்சம் பார்த்தோம். அது ஓப்பன் ஆகுற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு சண்டேஸில் மட்டும் கூட்டம் இருக்கிற டைம் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற டைம் அப்படியே அதில் க்ளோஸ் ஆகி இருக்குமா இருக்கலாம். கொஞ்ச நேரம் இதில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் உள்ளே இறங்கி போனோம். நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, பாப்பா வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த கெஃபேல தான் ஒரு டைம்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். வேற எந்த கடையுமே இங்கே இருக்காது. ஏதாவது ஒரு ஐஸ் வண்டி மட்டும் நிற்கும். அதனால மொத்த கூட்டமுமே இந்த கெஃபேல தான் இருப்பாங்க. கெஃபேக்கு போகிறது, ஏதாவது வாங்குறது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. மற்றவங்க வாங்கிட்டு இந்த பீச்சுக்கு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தா அந்த சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகளில் தான் ஆட்கள் நின்னாங்களே தவிர அந்த கெஃபே பக்கம் ஒரு காக்கா கூட இல்லை. நாங்கள் அங்கேருந்து கிளம்புற டைம் தான், நைட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அந்த டைம் தான் மொத்தத்தில் ஒரு 4 பேர் வேணால் அந்த கெஃபேக்குள்ளே இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளேயே தனித்தனியாக ஐஸ்கிரீம், கேக், காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் ஆட்கள் தான் இல்லை வாங்குறதுக்கு. இந்த மாதிரி கார்ன், சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது மக்கள் வந்துட்டு பரவாயில்ல, இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சின்ன கடைகளுக்கும் அவங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த கெஃபேயோட ஓனர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அவருக்கு கண்டிப்பாக இந்த கடைகளெல்லாம் வந்தது லாஸாக தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் வாழணும் இல்லையா? கடலுக்குள்ளே போக தொடங்குனா மழையெல்லாம் பெஞ்சு மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போனதில் அங்கங்கேயா இந்த பீச்சில் வந்துட்டு நார்மலாக இந்த கருப்பு கலர் மண் வந்துட்டு எப்போவுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த டைம் தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ அந்த கரிசல் மண் தான் படிஞ்சு அப்படியே இருந்துச்சு. ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. எங்களோட கண்ணெல்லாம் அந்த பையன் மேலே தான் இருந்துச்சு. கீழே தவழ்ந்து போகிறான் இல்லையா, அந்த பையன் மேலே தான் இருந்துச்சு. எங்களோட கண்ணுன்னு இல்லை. அந்த பையன் நிற்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் அந்த பையனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சூரியனுமே மெது மெதுவாக மறைய தொடங்கிடுச்சு. மேகம் மறைக்க தொடங்கிடுச்சு. அந்த பையனை பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக தவழ்ந்து போகிறான். நம்ம பாப்பாவுக்கு 10 மாதம் ஆகுது. ஆனால் அவங்க வந்துட்டு டைரெக்டாக எழுந்திருச்சு நிற்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. இன்னுமே அவங்க தவழ தொடங்கலை. தவழ்கிறதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. எதையாவது பிடிச்சி எழுந்திருச்சு நிற்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவனுக்கு வந்து 8 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக தவழ்ந்து போகிறான். இங்கவே கடற்கரை மணல், இது அவனுக்கு பழக்கம் இல்லாத இடம். இங்கவே இவ்வளோ தவழ்கிறாங்க. அப்போ வீட்டில் பழக்கப்பட்ட இடத்துல எப்படி ஸ்பீடாக இருப்பாங்க? கொஞ்சம் பயம்தான், ரிஸ்க்கு தான் இந்த டைமில் பேரண்டிங். ஏன்னா அவங்க பின்னாடியே நம்ம அலையிற மாதிரி இருக்கும். இனி நடக்க தொடங்கிட்டா அவ்வளோதான், ஓட தொடங்கிடுவாங்க. இப்போதைக்கு பாப்பா வந்து எழும்பி நிற்க மட்டும் தான் ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிட்டு எழும்பிடுறாங்க. இன்னும் நடக்க ஸ்டார்ட் பண்ணல. நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, சில குழந்தைங்க இந்த மாதிரி டைரெக்டாக எழுந்திருச்சு நின்று நடக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. தவழாமலேயே நடந்துருவாங்களாம். சரி ஓகே, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பாப்பா சீக்கிரம் நடந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. சீக்கிரம்னு கூட இல்லை, 1 வயசு ஆகிற அந்த டைமில் அவங்க நடந்துட்டா போதும். கொஞ்ச நேரம் உட்காந்து என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே கடலையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காலெல்லாம் நனைச்சிட்டு விளையாடிட்டு பாப்பாவையுமே கொஞ்சம் காலெல்லாம் நனைக்க வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா காலையில இருந்தே ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொம்ப குழம்பி போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதை வந்துட்டு ஈஸியாக வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்னொன்று அதுக்கு காரணமாக இருந்த நபர்களையுமே நான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்ல விரும்பலை. ஆனால் நான் கோத்ரூ பண்ண ஒரு 2-3 வீக்ஸாகவே கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள்ல இருந்து என்னோட அனுபவத்தில் இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு உறவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் முக்கியம்தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்காக அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக, அவங்க உங்களை புரிஞ்சிக்கலைங்கிறதுக்காக, நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அவங்க உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுறாங்கங்கிறதுக்காக, உங்கள் பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக, அவங்களுக்காக நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. அவங்க உங்களுக்கு எந்த அளவு முக்கியமோ அதை விட 100%, 200% உங்களுக்கு நீங்கள் முதல்ல முக்கியம். அதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுருக்கணும். யாருக்காகவும் இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், ரொம்ப அழுதேன், நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப குழம்பி போயிருந்தேன். பட் கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன். அதனால இதுவும் நம்ம லைஃபுக்கு தேவை தான். ஏன்னா இதெல்லாம் வேணும் இல்லையா? இந்த லெசனில் இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். எவ்வளோ பெரிய உறவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்காக உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. இன்னொரு பர்சனையும் நம்ம லைஃப்பில் விடக்கூடாது. அது என்ன மாதிரி பர்சன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போய் இருக்கும்போது உங்ககிட்ட ரொம்ப கொஸ்டின் பண்ணாமல், உங்களை ஜட்ஜ் பண்ணாமல், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்களையும் லைஃப்பில் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஈஸியாக யாரை பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணுற இந்த உலகத்தில் உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய சப்போர்ட். அவங்களுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் வாழுங்க. தயவு செஞ்சு உங்களை ஹர்ட் பண்ணுறவங்களுக்காக மட்டும் வாழணும்னு நினைக்காதீங்க. அது உங்களை வந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொண்டு போகாது. ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு தான் கொண்டு போகும். நாங்கள் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மைண்டை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் பீச்சுக்கு வரும்போது ஒரு 3:30 to 4 o'clock இருக்கும். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது 8 o'clock எல்லாம் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே பாப்பாவை வச்சுட்டு இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.